மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்படும், ஆசீர்வதியும், வழி நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் அவர் பலன் அளிப்பார். இங்கே இன்னொரு மொழிபெயர்ப்பில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுது உங்கள் அறைக்கு சென்று கதவை மூடி விட வேண்டும். பின்னர் உங்கள் கண்களுக்கு புலப்படாத உங்கள் பிதாவிடம் பிரார்த்தியுங்கள். இரகசியமாய் செய்யப்படும் செயல்களையும் காண வல்லவர் உங்கள் தந்தை. அவர் உங்களுக்கு வெகுமதி அளிப்பார். அவர் எப்படியா இரகசியமாய் செய்யப்படும் செயல்களையும் காண வல்லவர். அவர் யார்? ஏசப்பா. அவர் உங்கள் தந்தை, உங்கள் பிதா, நம்முடைய தகப்பன். அந்தரங்கத்தில் யாருக்குமே தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பகுதியை கூட காண வல்லவராக இருக்கிறார். ஆமென். அங்கே செய்யப்படுகிற அந்த ஜெபத்திற்கு தேவன் வெளியரங்கமாய் என்ன செய்வாராம்? பலன் அளிப்பார். அதாவது எல்லாரும் காண வேண்டும் என்பதற்காக அல்ல, யாருமே காணாத பகுதியில் உட்கார்ந்து யாருக்குமே தெரியாமல் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தா கூட போதும், வெளியரங்கமான ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை நீங்கள் அந்தரங்கமாக அநேக காரியங்களை குறித்து கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில் சொல்லுகிறார், உங்களுக்கு வெளியரங்கமான பதிலை அளிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, உள்ளே வந்தோடனே இங்கே ஒன்றுமே இல்லை, அப்போ எதை வச்சு நீங்கள் ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், சொல்லலாம். அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒரு சின்ன ஞாபகார்த்தத்துக்காக சிலர் அதை வச்சுருக்கோம், இதை வச்சு. ஆனால் அப்படி கிடையாது. அவர் வெளியே நம்ம பார்க்கும்படியா இல்லை. அவர் இங்கே வசனம் சொல்லுகிறது, உங்கள் கண்களுக்கு புலப்படாத உங்கள் பிதாவிடம் பிரார்த்தியுங்கள். உங்கள் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கலாம், ஆனால் அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அவரை பார்க்காம இருக்கலாம், ஆனால் அவர் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 29 வரைக்கும் இங்கே ஒருத்தர் போராடி ஜெபிக்கிறார். அவரை குறித்து நம்ம தியானிக்கலாம். ஆதியாகமம் 32 24 29. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான்.
அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இங்கே யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அவன் அந்த பொழுது விடியும் அளவும் அங்கே தேவனுடைய தூதனோடு அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? போராடிட்டு இருக்கிறாரு. இவர் போராடிட்டு இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு பயந்து போய், யாருக்கு பயந்து போய் இருக்கிறாரு? சகோதரனுக்கு பயந்து போய் இருக்கிறாரு. தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து போய் என்ன செய்கிறாரு? தன்னுடைய வேலைக்காரி, அவங்க பிள்ளைங்க, தன்னுடைய மனைவி, அவங்க பிள்ளைங்க, அப்படி ஒவ்வொரு நாள் லைனாக எல்லாரையும் விட்டு, அதுக்கு முன்னால் அண்ணனுக்கு வெகுமதிகள் எல்லாத்தையுமே அவர் லைனாக இது பண்ணி எல்லாரையும் அந்த கடக்க பண்ணிட்டு லாஸ்ட்டாக இவருக்கு இப்போது அண்ணனை போய் என்ன செய்ய வேண்டியிருக்கு? பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பயமான ஒரு சூழ்நிலை, ஒரு என்ன நடக்கும், என்ன செய்வாங்க, எதுவுமே அவருக்கு என்ன செய்யலை, தெரியலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த போய் ஜெபிக்க போகிறாரு. தனித்திருந்து ஜெபிக்கிறாரு. அங்கே அவர் என்ன செய்கிறாரு? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். என்ன சொல்கிறாரு? நீர் தான் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். நீர் என்னை ஆசீர்வதிக்காட்டி நான் உம்மை என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓசியா 12ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஓசியா 12:3-4 பாருங்கள். அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிங்காலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவனுக்கு தாயின் கற்பத்திலே யாரோட போராட ஆரம்பிச்சிட்டான்? தன்னுடைய சகோதரனோடு, மனுஷனோடு அங்கே என்ன செய்ய ஆரம்பிச்சாச்சு? போராட ஆரம்பிச்சாச்சு. இங்கே 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அவன் எப்படி போராடி மேற்கொண்டான்னு தெரியுமா? அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் ஆசீர்வதிக்கப்படணும்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம அதற்காக ஜெபிக்கிறோம். ஆனால் இங்கே யாக்கோபு என்ன செய்கிறார்? தனித்திருந்து தன்னுடைய தேவனிடத்தில் அழுது அவரை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறாரு. நாம் எப்படி ஜெபிக்கணும்? அழுது கெஞ்சி ஜெபிக்கணும். ஆனால் மனுஷங்கிட்ட போய் நீங்கள் அழாதீங்க. அவங்க உங்களை பரியாசம் பண்ணுவாங்க, உங்களை நிந்திப்பாங்க, அல்ல உங்களை ஏதோ ஒரு விதத்தில் காயப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் போய் அழுங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்க. யாருக்குமே அது தெரியாது. யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க, யாரும் உங்களை நிந்திக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நீங்கள் அழுது கெஞ்சி ஜெபிக்கிற உங்கள் ஜெபத்திற்கு தேவன் வெளியரங்கமாய் பலன் அளிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே அப்படிதான் அழுது அவரை நோக்கி கெஞ்சி இவர் போராடி ஜெபித்தார். அப்படி ஜெபித்ததனால அவருக்கு என்னன்னா, அவருடைய பெயரே அங்கே மாற்றப்படுகிறது. தேவனோடும் மனுஷனோடும் நீ போராடி என்ன செஞ்ச? மேற்கொண்டாயே என்று சொல்லி யாக்கோபு என்கிற பெயரை இஸ்ரவேல் என்று ஆசீர்வதித்து தேவன் அவனுக்கு அந்த பெயரை இடுகிறார். யாக்கோபுனா எத்தன் என்று பொருள். ஆனால் அவனை ஒரு ஜெயமுள்ள ஒரு மனிதனாக ஆண்டவர் அந்த இடத்துல அவனை நிறுத்துகிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறாரு. ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அவருடைய சமூகத்தில் போகணும். பிந்தி தனித்திருந்து, அதாவது அவரோடு நேரம் செலவழிக்கிற ஒரு அனுபவம் இங்கே அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு பிந்தி தனித்திருந்து தன்னுடைய அந்த தேவனோடே போராடினான். அழுது அவரை நோக்கி
நோக்கி கெஞ்சினான். இதுபோல நாமும் நம்முடைய தனி ஜெபத்தில், அது யாருக்குமே தெரியாது, ஆனால் உங்களை பார்க்கிற பிதாவுக்கு தெரியும். அவர் அறிந்திருக்கிறவர், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். உங்களுடைய அந்த காரியத்தையும் உங்கள் ஜெபத்திற்கும் பதிலளிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இங்கே அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார். யாக்கோபை ஆசீர்வதித்தார். அதே தேவன் இன்றைக்கும் நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்முடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு பதிலளிக்கவும் அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆண்டவர் என்னோட இடைப்பட்ட காரியம் ஜெபத்தை குறித்து தான் பேசணும் அப்படிங்கிறத என் கூட ஆண்டவர் இடைப்பட்டதுனால இன்னைக்கு நம்ம அதை குறித்தே நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 10:9 பாருங்க. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். இங்கே பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எதுக்காக மேல் வீட்டுக்கு போறாராம்? ஜெபம் பண்ணும்படி. பேதுரு ஆண்டவருடைய சீஷன். அவருடைய நிழல் பட்டும் என்ன செஞ்சாங்க? சுகமானாங்க. அவர் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, ஆண்டவருடைய நாமம் தான் என்கிட்ட இருக்குது, நீ எந்தின்னு சொன்னாங்க. அவன் எந்திரிச்சு என்ன செஞ்சிட்டான்? நடந்துட்டான். ஆண்டவருக்காக நல்ல ஒரு வைராக்கியமாக ஊழியம் செய்யக்கூடிய ஒருவர். ஆனால் அவருடைய ஜெப வேலை ஒன்றை வைத்து என்ன செய்கிறாரு? ஜெபிக்க போகிறாரு. யூதர்கள் அவங்க என்ன செய்வாங்களாம்? தினமும் 2 அல்லது 3 நேரம் அவங்க கட்டாயம் என்ன செய்வாங்களாம்? ஜெபிப்பாங்களாம். ஒரு நாளைக்கு 2 அல்லது 3, அதாவது 3 நேரம். அதை தாவீது சங்கீதம் 55:17 சொல்றாரு பாருங்க. நானும் அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். இங்க என்ன சொல்றாரு? அந்தி சந்தி மத்தியானம், அந்த 3 நேரம் அவர் என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறாரு. அதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவங்க 3 நேரம் என்ன செய்வாங்க? ஜெபிப்பாங்க. அதே மாதிரி இங்கே பேதுருவும் அந்த ஜெபிக்கக்கூடிய நேரத்தை வைத்து அந்த ஜெபத்திற்கு என்ன செய்கிறாரு? போகிறார். அவர் போய் ஜெபிக்கிறதுக்கு போறாரு. அதே மாதிரி பேதுருவை குறித்து சொல்ல முடியும். அப்போஸ்தலர் 9:40 பாருங்க. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளை எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அங்கே ஒரு அற்புதத்திற்காக அவரை கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டா அங்கே போகிறாரு. அங்கே போனால் எல்லாரும் என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க? அழுதுட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாரையும் நீங்கள் என்ன செய்யுங்க? வெளியே போங்கன்னு சொல்லிட்டு இவர் அங்கே அந்த இடத்திலே என்ன செய்கிறார்னா முழங்கார் படியிட்டு ஜெபித்தார். அவர் என்ன செய்கிறாரு? முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்திற்கு அங்கே பதில் கிடைக்கிறது. அங்கே என்ன செய்கிறார்? தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அந்த வீட்டில் வேற யாருமே கிடையாது, சப்போர்ட்டுக்கு இவங்க யாரும் கிடையாது. ஆனால் இவர் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார். அதுவும் எப்படி ஜெபிக்கிறார்? முழங்கால் படியிட்டு. இந்த சம்பவத்தை நம்ம தியானிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இதில் கொர்நேலியு குறித்தும் இருக்குது. அந்த 10வது அதிகாரத்தில் அங்க கொர்நேலியு என்ன செய்யறாரு? அந்த 30வது வசனத்தை பாருங்க. அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். இங்க கொர்நேலியு சொல்றாரு, நான் என் வீட்டிலே என்ன செஞ்சிட்டு இருந்தேன்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அது எங்க இருக்குது? 2வது வசனத்துல இருக்குது. அவன் கொர்நேலியு குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் எப்பொழுதும் எப்படியா? எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அதுக்கு மேலே உள்ள வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, வீட்டார் அனைவரோடும்
தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து அவன் ஜெபிக்கிறவனா என்ன செய்கிறான், இருக்கிறான். இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கிறத உங்கள் பிள்ளைங்க பார்க்கணும். நம்ம ஜெபிக்கிறத உங்கள் பிள்ளைங்க பார்க்கணும். அதே நேரம் நம்ம வீட்டாரையும் கர்த்தருக்கு நேராக பயபக்தியாக நாம் நடத்தணும். அது உங்கள் மேலே விழுந்த கடமை. அங்கே கொர்நேலியு அதை தான் செஞ்சார். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தார். நம்ம மட்டும் பரலோகம் போனால் போதாது, நம்ம பிள்ளைங்களும் வரணும். நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு விசுவாசிகள் பிள்ளைங்க நிறைய பேர் ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்டுருக்குறாங்க. அதை கேள்விப்படும் போது பார்க்கும் பொழுது எங்களுடைய இருதயம் ரொம்ப துக்கமாக இருக்குது. ஏன் தெரியுமா? அந்த பிள்ளைங்களை பேரண்ட்ஸே ஒரு ஜெபத்துக்கு உற்சாகப்படுத்தி என்ன செய்ய மாட்டேங்காங்க, அனுப்ப மாட்டேங்கிறாங்களே, ஐயோன்ற ஒரு வருத்தமாக இருக்குது. இப்போவே அதாவது வசனம் சொல்லுகிறது, பிள்ளையாண்டான நடத்த வேண்டிய வழியில் நாம் என்ன செய்யணும், நடத்தணும். இங்கே கொர்நேலியு அதை செஞ்சார். அவர் தன் வீட்டார் அனைவரோடும் கூட கர்த்தருக்கு பயந்தவராய் இருந்தார். அவர் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவராய் இருந்தார். அப்போ நம்ம அந்த ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கடந்த நாளில் 2 நாளைக்கு முந்தின்னு நினைக்கிறேன், அப்படி தானே தங்கக்கா, மலைக்காக என்னைக்கு ஜெபம் பண்ணோம்? 2 நாளைக்கு முந்தி தானே. 2 நாளைக்கு முந்தி நைட்டு 9 to 10 ஜெபத்தில் மலைக்காக எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஆள் சொன்னிச்சு, அதை ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே மழை வந்துடுச்சு அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் அன்னைக்கு நைட்டே நல்ல மழை வந்துடுச்சு, மறுநாள் மழை இருந்துச்சு. அப்போது நம்ம ஜெபத்திற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், பதில் கொடுக்கிறார். ஆகவே ஜெபம் பண்ணுங்க. இங்கே கொர்நேலியு ஜெபம் பண்ணுறாரு. அவர் எப்படி ஜெபிக்கிறார், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்து அவர் சொல்கிறாரு, பகலில் அந்த ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் அங்கே அவர் ஜெபிக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த பிரத்யட்சமாக தேவனுடைய தூதன் அவரோட என்ன செய்கிறார், இடைப்படுகிறார். அப்படி இடைப்படுகிற ஆண்டவர் அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்துட்டு இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. இதில் இப்போ இன்னைக்கு நம்ம தியானிக்கிறது ஜெபத்தை தான். அப்போது நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் எங்கே போகுது, தேவனுடைய சந்நிதிக்கு போகிறது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தேவனுடைய சந்நிதியில் போய் எட்டி இருக்கிறது, போய் நிற்கிறது. ஆகவே ஜெபத்தை விட்டுறாதீங்க, ஜெபிங்க. இங்கே அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபம் அங்கே போய் தேவ சந்நிதியில் போய் எட்டி இருக்கிறது. கர்த்தர் இவனுக்காக என்ன செய்கிறார்னா, அங்கேயும் ஜெபம் பண்ண போன பேதுருட்டையும் என்ன செய்கிறாரு, பேசுகிறார். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். இங்க பேதுருட்ட ஆண்டவர் சொல்றாரு, அதாவது கொர்நேலியுக்காக பேதுருட்ட ஆண்டவர் என்ன செய்கிறார், பேசுகிறார். நீ எழுந்து போய் அவங்க கூட போ, நான் உன்னை அனுப்புகிறேன், நீ போய் அங்கே என்ன செய்யணுங்கிறத ஆண்டவர் நடத்துவாருங்கிறத தான் சொல்கிறாரு. இவரும் சந்தேகப்படாமல் போகிறாரு. போகும் பொழுது அங்கே கொர்நேலியு சொல்கிறாரு, நான் ஜெபம் பண்ணுற வேளையில் ஆண்டவர் என்னோட என்ன செஞ்சார், இடைப்பட்டார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இவர் கொர்நேலியு மட்டும் அந்த இடத்துல இருக்கலைங்க, இவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். அநேகரை அந்த இடத்துல என்ன செஞ்சிருந்தார், கூட்டி சேர்த்திருந்தார். அன்றைய தினத்தில் அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் ஆண்டவருக்கு தங்களை என்ன செஞ்சாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. இதுதாங்க ஆண்டவருடைய கிரியை. அங்கே அந்தரங்கத்தில்
பார்க்கிற பிதா தாமே வெளியரங்கமாக என்ன செஞ்சார்? பதிலளித்தார். கொர்நேலியு அந்தரங்கத்தில் எப்பொழுதும் என்ன செஞ்சிட்டு இருந்தார்? ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். வெளியரங்கமாக அங்கே அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். அவரை குறித்து அங்கே அதாவது பேதுருவுக்கு சொல்கிறார், நான் தான் அவங்கள என்ன செஞ்சுருக்கிறேன்? அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் ஜெபிச்சா போதும், உங்களுக்காக யாரிடத்துல பேசணுமோ அங்கே தேவன் பேசுவார். அல்லேலூயா. இங்கே கொர்நேலியு ஜெபிச்சார். கொர்நேலியுக்காக ஆண்டவர் பேதுருட்ட போய் என்ன செய்கிறாரு? பேசுகிறார். இதே இது பார்த்தீங்கன்னா இதே அப்போஸ்தலரில் தான் சவுல் ஜெபிப்பார். சவுல் அந்த போகுவார்ல, போகும்போது அந்த 9வது அதிகாரத்தில் 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த தமஸ்குவிலே அனனியா என்னும் பெயருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரை இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இங்கே சவுல் என்ன செஞ்சிட்ருக்காரு? ஜெபிச்சிட்ருக்கிறாரு. அங்கே ஆண்டவர் அனனியாட்ட பேசுகிறார். நீ என்ன செய்? அங்கே போ. அவன் என்ன செஞ்சிட்ருக்கான்? ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற உங்கள் ஜெபத்திற்கு வெளியரங்கமான பலன் இருக்கிறது. இங்கே அந்தரங்கத்தில் தான். ஏன்னா இவருக்கு கண் என்னதான் ஆகிப்போச்சு? குருடாயிற்று. இவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? கிறிஸ்தவர்களை துன்புறுத்துறவர், தேடி தேடி போய் கொலை செய்கிறவர். ஆனால் அவரை ஆண்டவர் சந்தித்தார். அதாவது எனக்கு ஜெபிக்க தெரியலைன்னுலாம் நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இன்றைக்கி நிறைய அதாவது புதுசாக வர்றவங்க நீங்கள் அப்படி நினைக்கலாம், எங்களுக்கு அவங்கள மாதிரி என்ன செய்யாது, ஜெபிக்க தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படிலாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல. ரொம்ப நேரம் ஜெபிக்கிறவங்கள தான் ஆண்டவர் இது பண்ணுறாரு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அதாவது ஜெபம்ங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் உங்கள் சக உறவினர்களுடையோ நண்பர்களுடையோ உங்கள் காரியத்தை போய் நீங்கள் சொல்லுவீங்கள்ல, என் வாழ்க்கையில் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்கள்ல. இதெல்லாம் போய் யார்கிட்ட சொல்ல போகிறீங்க? ஏசப்பாட்ட சொல்ல போகிறீங்க. அது என்ன செய்ய போகிறீங்க? இயேசுவே உமக்கு சோத்திரம், இயேசுவே நீங்கள் தான் ஆண்டவர் என்பதை நான் என்ன செய்கிறேன், விசுவாசிக்கிறேன். நீர் தான் உண்மையுள்ள தேவன், எனக்கு பதிலளிங்க, என் காரியம் இப்படி இருக்குது, எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்ல போகிறீங்க? ஆண்டவர்கிட்ட. அதுதான் அந்த வசனம் மத்தேயு 6:6 சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் யார் உங்களுக்கு? பிதா, அவர் தந்தை. ஒரு தகப்பன்கிட்ட போய் நீங்கள் எப்படி கேட்பீங்க? அப்பா எனக்கு இது வேணும், எனக்கு இதை தாங்க, எனக்கு என் காரியம் இப்படி இருக்குது சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இதை மாதிரி தான் நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறீங்க. இங்கே சவுல் அதை தான் செஞ்சார். அவர் ஜெபித்தார். அவர் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தானே அங்கே அனனியாவோடு தேவன் இடைப்பட்டார். அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? ஜெபித்து கொண்டு இருக்கிறான். நீங்கள் ஜெபிக்கிற உங்கள் ஜெபத்திற்கு தேவன் பதிலளிக்க போதுமானவராக இருக்கிறாரு. யாரை போய் பார்க்கணும், எங்கே போய் பேசணும், நான் யார்கிட்ட போவேன் அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டு இருக்காதீங்க. நீங்கள் போக
வேண்டிய ஒரே ஒரு இடம் உண்டு. அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதாவினுடைய சமூகத்தில் நீங்கள் போங்க, உங்கள் கதையை அடைங்க, போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் காரியம் இப்படி இருக்குப்பா, என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. உங்களுக்காக கிரியை செய்ய, உங்களுக்கு பதிலளிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இங்கே சவுல் ஜெபிக்கிறார், அங்கே தேவன் கிரியை செய்கிறார். அவர் வந்து ஜெபித்த பொழுது இவனுடைய கண்கள் பார்வை அடைந்தது. அங்கே பார்வை இழந்திருந்த அந்த இடத்துல அவனுடைய கண்களில் ஆண்டவர் பிரகாசத்தை கொடுத்தார். அவன் ஒளி அடைந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். தானியேல் அதை தான் செஞ்சார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இங்கு என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதுனா, அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் இருக்கு. என்ன கையெழுத்து இருந்துச்சு? அதுக்கு மேலே உள்ள வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. எவனாகிலும் 7வது வசனம், எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஆலோசனை பண்ணினாங்க, போய் கையெழுத்து வாங்கிட்டாங்க. 9வது வசனத்தில் பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். கையெழுத்து வாங்கியாச்சு. என்னது? ராஜாவை தான் எல்லாரும் என்ன செய்யணும்? வணங்கணும். வேற எந்த கடவுள்கிட்டையும் போய் யாரும் என்னத்தை வைக்கக்கூடாது, விண்ணப்பத்தை வைக்கக்கூடாது. எங்கே போய் விண்ணப்பம் தான் வைக்கணும்? ராஜாவின் இடத்துல தான். அந்த சிலைக்கு நேராக தான் போய் என்ன செய்யணும்? நிற்கணும். இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுறாங்க. ராஜாட்ட தான் போய் விண்ணப்பம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணுறாங்க. ராஜாவை தவிர வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது, அவங்க வணங்கக்கூடாதுங்கிறது தான் செய்கிறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, இது எல்லாமே தெரிஞ்சால் கூட இவன் தானியேல் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்து இருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எத்தனை நேரம்? 3 நேரம். அவன் என்ன செய்வானா? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணுறான், ஸ்தோத்திரம் பண்ணுறான். அதுக்கு அடுத்த இதுலேயும் வந்திருக்கு, ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போது இவர் என்ன செய்கிறாரு? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறதுக்கே மனசு இல்லை. ஸ்தோத்திரமே என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்படியேனாலும் இப்படி அமைதியாக இருப்பாங்க. என்னென்னா, நான் மனசுக்குள்ளே சொல்கிறேன்ட்டு இல்லைங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வாயை திறந்து கர்த்தரை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும், கனம் பண்ணணும், நாவினால் அவரை அறிக்கையிடணும். இங்கே அதை தான் அவர் செஞ்சார். அவர் முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணார். நிறைய பேருக்கு ஜெபம் பண்ண போன உடனே அவங்க செய்கிறது ஒரே லிஸ்ட் எழுதி வச்சுருப்பாங்க. ஆண்டவரே எனக்கு இதை செய்யும், அதை செய்யும், இந்த காரியத்தை தாங்க, அந்த காரியத்தை தாங்க, இதுக்காக நான் ஜெபிக்கிறேன், அதுக்காக ஜெபிக்கிறேன்ட்டு. ஆனால் ஆண்டவரை என்ன செய்ய மாட்டாங்க? துதிக்க மாட்டாங்க. ஆனால் துதிக்கணும். தானியேல் அதுக்கு நமக்கு ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்கிறாரு. அவர் 3 வேளையும் முழங்கார் படியிட்டு ஜெபித்தார், கர்த்தரை துதித்தார். அங்கே ஜெப விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு முன்பாக வைத்தார். நிறைய பேர் நான் ஜோமன்னா
வீட்டில் எனக்கு என்ன இருக்கும், பிரச்சனை இருக்கும். அவங்க இருக்காங்க, அவங்க என்ன ஜெபிக்கக்கூடாதுமாங்க, இவங்க ஜெபிக்கக்கூடாதுமாங்க, இவங்களுக்காக நான் ஜெபிக்காமல் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்காமல் இருக்காதீங்க, உங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவர் தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடியே செய்தார். சிங்க கெபி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, ஆனாலும் இவர் என்ன செஞ்சார், ஜெபிச்சார். மற்றவங்களுக்காக என் ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. இவர் மற்ற எதை குறித்தும் யோசிக்காமல் அவர் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் ஜெபித்தார். என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவன் சிங்கங்களின் வாயை கட்டினார். ஹல்லேலூயா. ஜெபம் கிரியை செய்யும், ஜெபம் கிரியை செய்யும். ஏன்னா அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமான பதில் அளிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இங்கே ராஜா சொல்கிறாரு, அந்த நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? எப்படி பாருங்க, அவர் சொல்கிறார், எப்பா நீ எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்த, இடைவிடாமல் ஜெபிச்சிட்டு இருந்த, நீங்கள் ஜெபிங்க, நீங்கள் ஜெபிங்க, உங்கள் ஜெபத்திற்கு பதில் இருக்கிறது, உங்கள் ஜெபத்திற்கு பதில் இருக்கிறது. இவர் இங்கே ஜெபம் பண்ணுறது வெளியரங்கமான ஒரு பலன் அங்கே கிடைச்சிச்சு. என்னது? சிங்கங்களின் வாயை என் தேவன் கட்டினார். யாரெல்லாம் இந்த பத்திரத்துக்களை கையெழுத்து வாங்குறதுக்கு மும்முனைப்பாக இருந்தாங்களோ அவங்களையும் அவங்க குடும்பத்தாரையும் அந்த சிங்கக்கெபிக்குள்ளே போடும்போது அவங்க உள்ளே போய் விழுறதுக்கு முன்பதாகவே என்ன செஞ்சிருச்சு, சிங்கம் அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. யாருக்காகவும் ஆண்டவரை விட்டு விடாதீர்கள், யாருக்காகவும் ஆண்டவரோடு உள்ள அந்த ஜெப நேரத்தை விட்டு விடாதீர்கள். நீங்கள் ஜெபிக்கிறது ஆண்டவரோடு பேசுகிறதற்குள்ள நேரம். அதாவது உங்கள் அப்பாட்ட போய் நீங்கள் பேசுகிறம்போது யாராவது தடை செஞ்சால் உங்களுக்கு அது பிடிக்குமா? பிடிக்காது. ஏன் அப்பாட்ட பேசுகிறதுக்கு நீங்கள் எனக்கு தடை சொல்லுவீங்களான்னு நம்ம சொல்கிறோம். இது அவர் உங்கள் பிதா, அவர் பரம பிதா, உங்களை என்னை உண்டாக்கின நல்ல தேவன், உங்களுக்காகவும் எனக்காகவும் இரத்தம் சிந்தினவர், மரித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற ஜீவாதிபதியாக இருக்கிறவர். அவரோடு ஜெபிக்கிறதற்கு நேரம் கொடுங்க, ஜெபிங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். தானியேல் ஜெபித்தார், அவருக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். அந்த சிங்கங்களின் வாயை தேவன் கட்டினார். அங்கே அது அவங்க ஒன்றுமே சேதப்படுத்த முடியலை. தானியேலை போல ஜெபம் பண்ணுங்க, 3 வேளை ஜெபம் பண்ணுங்க, கொர்நேலியு போல ஜெபம் பண்ணுங்க, பேதுருவை போல ஜெபம் பண்ணுங்க. சவுல் ஜெபித்தார், அவர் ஜெபிக்கிற மாத்திரத்தில் அங்கே விடுதலை நடந்துச்சு. நமக்கு நல்ல முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்துவே இருந்தாருங்க. அவர் தேவன், தேவாதி தேவன், அவர் ஆண்டவர். ஆனால் அவர் ஜெபிச்சார். அதாவது இன்னைக்கு ஒரு சிலர்கிட்ட ஜெபிங்கன்னு சொன்னோன்னா ஏன்டா சொன்னோன்னு இருக்கும், ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா உடனே சொல்லுவாங்க, எப்போதுமே நான் என்ன செஞ்சிட்டு தான் இருக்கேன், ஜெபிச்சிட்டே தான் இருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனால் நாங்கள் சொல்லுவோம், ஜெபம் ஒரு மனுஷனை என்ன செய்யும், விடுவிக்கும். ஜெபம் ஒரு மனிதனை மாற்றும். மாறுதல் அவங்கள்ட்ட என்ன செய்யும், உண்டாகும். ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில் ஏமாற்றம் இருக்காது, அங்கே தேவனுடைய கிரியை இருக்கும். ஆனால் ஒருவேளை தடையாகலாம், நாளாகலாம். அது எப்போ தேவைங்கிறது யாருக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு தேவையான, நமக்கு தேவையான அந்த நேரத்தில் கர்த்தர் கிரியை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இங்கே மத்தேயு 14:23 பாருங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். இங்கே அவர் எல்லாரையும் என்ன செய்கிறாரு, அனுப்பி வச்சுட்டு என்ன பண்ண போகிறாரு,
ஜெபிக்கிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறி ஜெபித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. யாரு ஜெபம் பண்ண போனது? இயேசுவே ஜெபிக்கிறாரு. அப்போ நம்ம ஜெபிக்காம இருக்கலாமா? ஜெபிக்கணும். இயேசு ஜெபித்தார். அவர் எல்லாரையும் அனுப்பிட்டு தனித்து ஜெபம் பண்ண அந்த மலையின் மேல் ஏறி ஜெபித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இது மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை பாருங்க. மார்க்கு 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு அதுக்காக வனாந்தரத்துக்கு போய் ஜெபம் பண்ணணும்னு நான் சொல்லலை. தனியாக போகணும், எங்கேயாவது காட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணுங்க அப்படிலாம் நான் சொல்லலை. உங்கள் வீட்டில் எந்திரிச்சு காலையிலே எந்திரிச்சு ஒரு ரூமில் போய் உட்காந்து என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். எதுக்கோ ரூம் வச்சுருக்கோம், ஒரு ஜெப ரூம் நம்ம வைக்கலாம். அல்ல அப்படிலாம் வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எங்கே உங்கள் வீட்டில் இடம் இருக்கோ அங்கே போய் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. எங்கே இடம் இருக்கோ, யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் எங்கன்னா இருக்க முடியுமோ அங்கே ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக ராத்திரி நான் ரொம்ப சத்தம் போட்டு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்க கூடாது. அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் சொல்லலை. மற்றவங்களுக்கு நம்ம என்ன இருக்கக்கூடாது? இடையூறாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் எங்கே போகிறாரு? வனாந்தரத்தில் போய். ஏன்னா அவரோட யார் இருக்கா? சீஷர்கள் எல்லாரும் இருக்காங்க. அப்போ இவர் ஜெபிக்கிறது மற்றவங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? டிஸ்டர்பாகவும் இருக்கக்கூடாது. அவங்க எல்லாரும் தூங்கும்போது நமக்கும் என்ன செய்யும்? தூக்கமும் வரக்கூடாது. எல்லாம் இது பண்ணி அவர் தனியாக போய் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில் இருட்டோடே எழுந்து அவர் ஜெபம் பண்ணினார். நாம் அதிகாலையில் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அவர் நமக்கு நல்ல முன்மாதிரியாக அந்த ஜெப நேரத்தை வைத்திருக்கிறார். அடுத்து அவர் லூக்கா 5:16 சொல்லப்பட்டு இருக்கிறது, அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அங்கே என்ன செஞ்சிட்டு இருந்தார்? வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இது லூக்கா 9:18 சொல்லப்பட்டு இருக்கிறது, அங்கே அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இங்கே அவர் என்ன செய்கிறார்? ரா முழுவதும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாராம்? தேவனை நோக்கி ஜெபிச்சிட்டு இருக்கிறாராம். இயேசு தனித்து எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு தனியாக போய் என்ன செஞ்சார்? ஜெபிச்சார். இயேசு அதிகாலை நேரத்தில் என்ன செஞ்சார்? ஜெபித்தார். இங்கே இயேசு ரா முழுவதும் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு? ஜெபிச்சிட்ருக்கிறாரு. அப்போ இயேசு பகல் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்தார், அதனால் ராத்திரி ஜெபம் பண்ணாருன்னு சொல்லலாமா? அவரை குறித்து வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அந்த போட்டில் கூட கொஞ்சம் படுத்தார், உடனே எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? ஐயோ நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோம்? மடிந்து போகிறோம், நீர் என்ன செஞ்சிட்ருக்கிறீர்? நித்திரை பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட என்ன செஞ்சிட்டாங்க? எழுப்பி விட்டுட்டாங்க. அந்த ஒரு இடத்துல போய் சீஷர்கள் போய் அவரை தேடி போவாங்க. தேடி போய் சொல்லுவாங்க, ஜனங்கள் எல்லாரும் உண்மை என்ன செஞ்சிட்ருக்காங்க? தேடுறாங்க அப்படின்னு போய் ஆண்டவரை ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவரை போய் என்ன செஞ்சிட்ருப்பாங்க? போய் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் எப்படி தான் இருந்தார்? பிஸியாக தான் இருந்தார். ஆனால் அவர் ரா முழுவதும் தேவனோடு தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறவராக இருந்தார்.
பரமபிதாவோடு அவர் தன்னுடைய நேரத்தை செலவழித்தார். நீங்களும் நானும் நம்முடைய பரமபிதாவினோடு நேரம் செலவழிக்கும் போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். இங்கே அதை தான் சொல்கிறாரு. அவர் நமக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறாரு. இயேசு நமக்கு நல்ல முன்மாதிரியாய் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 40 44 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கெத்செமனேல அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவர் என்ன சொல்றார்னா, சோதனைக்குட்படாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சோதனைக்கு நம்ம உள்ள மாட்டிக்கொள்ளாம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதுதான் சொல்கிறாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அங்கே என்ன செய்கிறார்? முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். இயேசு நமக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறாரு. தனித்து ஜெபித்தார், அதிகாலையில் ஜெபித்தார், முழுதும் ஜெபித்தார், முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். நாமளும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு நல்ல பெட்ஷீட்டோ தலையணையோ எதையோ ஒன்றை போட்டு அதில் நீங்கள் முழங்கால் போட்டு உங்கள் முன்னால் ஒரு டேபிளோ இல்லை சேரோ கட்டிலையோ உங்கள் 2 கையையும் வச்சு ஒரு சின்ன சப்போர்ட்டுக்கு நின்று கூட நீங்கள் அப்படி ஜெபிச்சு பாருங்கள். ஆண்டவர் பலப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஏன்னா அவர் ரொம்ப வருத்தம் எல்லாம் அந்த ஜெபத்தில் கூட அவர் எப்படி ஜெபிக்கிறார்னா, ஏன் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது. இப்படி தான் நம்ம ஜெபிக்கணும். அவர் நல்ல முன்மாதிரியாக நமக்கு ஜெபிச்சு காமிச்சிருக்கிறாரு. இப்படி தான் எனக்கு இப்படி செய்யுங்க அப்படி கிடையாது. ஏன் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். அப்படி அவர் ஜெபிச்ச அந்த வேளையில் தானே வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவரை பலப்படுத்தினான். நீங்கள் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வருத்தத்தில் இருந்தாலும் சரி, அந்த வேளையில் உங்களை பலப்படுத்த என் தேவனால் ஆகும். இங்கே அவருக்கு மிகுந்த வருத்தத்தோடு தான் ஆண்டவர் போய் என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறாரு. நிறைய பேர் வருத்தமான சூழ்நிலையில் என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஜெபிக்க மாட்டாங்க. எனக்கே எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்குது, இப்போ நான் போய் எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னு ஜெபம் பண்ண போக மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த நேரம் இன்னும் நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். அந்த நேரம் இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். இயேசு அந்த வருத்தமான நேரத்திலையும் வியாகுலமான நேரத்திலையும் அவர் போய் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். தேவதூதன் அவரை பலப்படுத்தினார். அவர் பலப்படுத்தினார். அதே தேவன் நம்மையும் பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறாரு. மத்தேயு 26:40-41 பாருங்கள். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இங்கு ஆண்டவர் அந்த ஜெபிக்கும்படியாக போகிறாரு. போகும்போது இவங்களையும் கூட என்ன செய்கிறாரு? கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு அவர் தனித்து போய் என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணுறாரு. வந்து பார்த்தா இவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க? தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சொல்கிறாரு, 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா?
உண்மையாக சொல்கிறேன், ராத்திரி படுத்து எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறதுங்கிறது எல்லாத்துக்குமே கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க தான், வேலை பகல் முழுசாக பார்க்கிங்க. அப்போ அதில் 1 மணி நேரம் ஜெபிக்கணுங்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி ஜெபிக்கும்போது உண்மையாக சொல்கிறேன், அந்த ஜெபத்திற்கெல்லாம் ஆண்டவர் பதிலளிச்சுட்டே இருக்கிறார். ஆண்டவர் பதில் அளிக்கிறார். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஜெபிக்க ஆண்டவர் வெளியரங்கமாய் பலன் அளித்து கொண்டே இருக்கிறார். நான் ருசித்து இருக்கிறேன். ஆகவே நான் சொல்லுகிறேன், நீங்களும் ஜெபிங்க, நீங்களும் ஜெபிங்க. ஜெபிக்க உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமான பதில் ஆண்டவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இங்கே சொல்கிறாரு, 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? மாம்சம் எப்படிப்பட்டது தான்? பலவீனம் உள்ளது தான். மாம்சத்தில் பலவீனம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஆனால் 1 மணி நேரமாவது ஆண்டவருக்கு கொடுங்க, ஆண்டவருக்கு கொடுங்க. உங்கள் பரம பிதாவோடு நேரத்தை செலவிடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறீர். உம்மை போல நாங்களும் ஜெபிக்கணும் ஆண்டவரே. தனித்து ஜெபிக்கிறவர்களாய், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு படி எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்படணும் ஆண்டவரே. தானியேலை போல 3 வேளையும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும்ப்பா ஆண்டவரே. எதுவும் எங்களை தடுக்கிறது என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாதப்பா. தடைகளை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பெரிதாக எண்ணாதபடி ஆண்டவரே அதற்கு மேலாக உம்மை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு கிரியை செய்கிறவர் நீர் இருக்கிறீரப்பா. எங்கள் ஜெபத்திற்கு பலன் அளிக்கிறவர் நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் அந்தரமாய் பிள்ளைங்க ஆண்டவரே அந்தரங்கமாய் ஜெபித்து கொண்டு இருக்கிற ஜெபத்திற்கு நீர் பதில் அளிப்பீராக ஆண்டவரே. நீர் இடைப்படுவீராக. பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் செய்யும். நீர் ஆண்டவரே கிரியை செய்யும் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைங்களை பலப்படுத்தும். தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. யாக்கோபை போல போராடி ஜெபிக்க, அழுது ஜெபிக்க ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். நீர் ஆண்டவரே பரமபிதாவோடு ஆண்டவரே நேரம் செலவிட்டது போல நாங்களும் நேரம் செலவழிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூல ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.